Hi everyone, welcome to Life in 360. இது நம்மளோட ஃபஸ்ட்டு தமிழ் வீடியோ. இது வந்து ஒரு ரிப்பேர் வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து G3000 மாடல் வந்து Canon பிரிண்டர். கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட இங்க் ரீஃபில்லிங் எல்லாமே நானே, சர்வீஸ் வந்ததுலேருந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நானே தான் பார்த்தேன். இதுக்கு நான் இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாலேஷன் ரிப்பேர் வீடியோஸ்லாம் போடுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போது என்ன பிரச்சனைனா, ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. நாளைக்கு சப்மிட் பண்ணோம் ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லி சொன்னாங்க. கலர் பிரிண்ட் எடுக்கணும்னு. யூஸ்வலாக நான் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுப்பேன். இவளுக்கு ஏதாவது கலர்ஸ் எடுக்கணும்னா எடுத்தேன். பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. நான் அதை ரொம்ப இஷ்யூவாக நினைக்கல. ஆனால் பிரிண்ட் எடுக்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ளாஸி இதில் வந்து பேப்பரில் எடுத்துகிட்டு பார்த்தா நான் இமேஜுக்கும் வந்த பிரிண்ட்டுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ஏதாவது க்ரையான்ஸ் ஏதாவது வச்சு பண்ணிடலாம், இந்த நைட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அடுத்த பிரிண்ட்டை எடுத்தால் அதெல்லாம் அப்படி வித்தியாசமாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக செகண்ட் எடுத்த பிரிண்ட்டு. அப்புறம் பிரிண்டிங் இந்த மாதிரி வர தொடங்கிச்சு. சரி பரவாயில்ல, இனி என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் இன்னும் சொல்லி நம்ம கலர்ஸ் வந்து செக் பண்ணுவோம்ல. கலர்ஸ் எல்லாம் நல்லா வந்துச்சு. ஆனால் பார்த்தா அதில் ஒரு லைன் தெரியுதா, இந்த மாதிரி லைன்ஸ் வந்துச்சு. ஏதோ ஒரு சின்ன இங்கில் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம உள்ளே செக் பண்ணனா இப்போ நான் ரிப்பேர் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியுது. பிளாக், இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய லைனில் வந்து பிளாக் இங்க்கு, அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட்டு, அப்புறம் எல்லோ. இந்த பிளாக்கில் மட்டும்தான் ஃபுல்லாக இங்க் இருந்துச்சு. மீதி மூணுமே இங்க் இல்லை. அப்போது இங்க்கு இல்லாமல் இருக்கிறனால ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. பிரிண்ட் ஹெட்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி நம்ம மாற்றுறதுன்னு, இது நம்ம இங்கேருந்து நம்ம அந்த பிரிண்ட் ஹெட்டை எடுத்தோன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக அது நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அந்த இதில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கே போச்சுது, இதாக இருக்குது. இந்த பிரிண்ட் ஹெட்டில் வந்து கலர்ஸ் வந்து கிளாக்ட் ஆகிருக்கும், அதனால் ரிமூவ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரிஞ்சை வச்சு இங்கே இருக்குதுல்ல, இங்கே உள்ளதை எடுத்து, அது ஆக்சுவலாக ஒரு பெரிய வீடியோவே உண்டு. நைட் டைம்ங்கிறனால நான் அந்த வீடியோ எடுக்கலை. ஸோ உங்களுக்கு இப்போ ரிப்பேரிங்க்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன், பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறமும் நான் ட்ரை பண்ணேன். சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கலர்ஸ் பிரிண்ட் எடுத்தேன்னா பிளாக் மட்டும்தான் வந்துச்சு. ஏன்னா அந்த பிளாக் லைனில் மட்டும் இங்கு ஃபுல்லாக இருந்துச்சு, வரல. எல்லாமே நான் க்ளீன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு எடுத்தது. அதுக்கப்புறம் இப்படி வந்துச்சு. சரி இன்னும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி எல்லோ வந்துச்சு. இனி என்ன பண்ணுறது, எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்து க்ளீன் பண்ணி பார்த்து அந்த அட்டென்ஷன் லைட்டை வந்து ஒரு 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ரிப்பேரிங் உள்ளே வந்து ரிப்பேர் ஒர்க் ஆகும். நம்ம வந்து பிரிண்டர்லேயே நம்ம அந்த ரிப்பேரை வந்து நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்குல்ல, இந்த இதில் வந்து ஒரு நம்ம பிளிங்க் ஆகிறத வச்சு 1 டைம் பிளிங்க் பண்ணி அதாவது 1 டைம் பிளிங்க் பண்ணோன்னா ஒரு டைம் இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து நம்ம கலர், நான் எடுத்திருக்கேன்ல கலர் பிரிண்ட்டு, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி கொடுக்கும். ஒவ்வொரு கலர்ஸும் எப்படி இருக்குது, எவ்வளோ பேஜஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்துடும். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்படி இருந்துச்சு. நைட்டு 11 ஆகிடுச்சு. மேனுவலாக என்னென்னலாம் ரிப்பேர் வீடியோஸ் இருந்துச்சோ, அட்டென்ஷன் லைட் பிளிங்க் பண்ணுறத வச்சு ஒரு 7 மினிட்ஸ் அது இன்பில்ட்டாகவே ரிப்பேர் நடக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு அதுக்கு மேலே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பயம். ஏன்னா உள்ளதும் போச்சுடா, நொழக்கண்ணான்னு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம் நாளைக்கு பிரிண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லி தான் யோசித்தேன். அப்புறம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்குது. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்.
பார்த்தீங்களா? உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? கலர்ஸ் எவ்வளவு வேரி ஆகிருக்கு. அந்த கோடு வந்து இல்லை பாருங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எப்படி பண்ணினேன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதுக்கு நமக்கு தேவை ஒரு பிசி ஒரு லேப்டாப். ஸோ அதில் வந்து நம்ம வந்து டிவைஸ் மேனேஜருக்கு போயிடணும். போயிட்டு நம்மளோட பிரிண்ட் கியூஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கியூஸில் இந்த பிரிண்டரோட காப்பீஸ் எல்லாம் இருக்குது. பிரிண்டரோட ஆப்ஷனை செக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோமா? அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு செட்டிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, இதில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர் ஃபோல்டர்ஸ் அங்கே போனீங்கன்னா நமக்கு நம்ம பிரிண்டர் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்டர் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே போகணும். கொஞ்சம் இருந்து யோசிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின்டெனன்ஸ் டேப் இருக்குதுல்ல, இந்த மெயின்டெனன்ஸ் அதுக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட பேஜ். இங்கே தான் இருக்குது பாருங்கள். க்ளீனிங், டீப் க்ளீனிங், சிஸ்டம் க்ளீனிங், பிரிண்ட் ஹெட் அலைன்மெண்ட், நாசில் செக் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பிரிண்டர் வந்து இதோட கனெக்டாக இருந்ததுன்னா நம்ம இதை வச்சே நம்மளோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ப்ராப்ளம்க்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாசில் செக் பண்ணேன். அப்போ தான் பிரிண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் இந்த இருக்குல்ல பிரிண்ட் செக் பேட்டர்ன், அது கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரிண்டர் வந்து அந்த பிரிண்ட் எடுத்து நமக்கு காமிக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணோம். அதுவே மேனுவலாக எல்லாமே டீப் க்ளீன் எல்லாம் பண்ணும். இப்போ இந்த க்ளீனிங்கில் சிஸ்டம் க்ளீனிங்னு இருக்குதுல்ல, இதில் வந்து இதுதான் என்னோடய சொல்யூஷன். இந்த கலெக்டிங் பிரிண்டர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி நமக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் அதுவே நமக்கு வந்து சொல்லும், இந்த மாதிரி உங்களோட இங்க்கை நாங்கள் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுவோம், கொஞ்சம் அதிகமாக இங்க்கு யூஸ் ஆகும். ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணணும். நாங்களுக்கு வந்து எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இருக்குதுல்ல, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சிஸ்டம் க்ளீனிங்கில் ஆல் கலர்ஸ், பிளாக்கு கலர். ஏன்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஹெட் வந்து கலர்ஸ் 2 பிரிண்ட் ஹெட் இருக்கும்ல, ஒன்று பிளாக்குக்கு மட்டும், அப்புறம் இன்னொன்று 3 கலர்ஸ்க்கு. எனக்கு பிளாக் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே க்ளீன் ஆகிட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுது மெயின்டெனன்ஸ் பண்ணி சொல்லி, அதனால் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டேன் ஆல் கலர்ஸ். ஸோ இது வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகப்படியான கலர்ஸ் வந்து நமக்கு எடுக்கும். பட் ஓகே, ஏன்னா நமக்கு பிரிண்ட் தான் நல்லா வரணும். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ப்ரொசீஜர் ஃபாலோ ஆகிடும். ஆல்ரெடி நான் முடித்தனால நான் எக்ஸிக்யூட் கொடுக்கல. நீங்கள் இப்போ பண்ணுறீங்கன்னா எக்ஸிக்யூட் கொடுத்துட்டிங்கன்னா சரியாயிடும். ஸோ அவ்வளோதான், எக்ஸிக்யூட் கொடுத்துட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளோட பிரிண்டர் ரன் ஆகிட்டே இருக்கும். திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிறோம். என்ன பண்ணணுன்னா நம்ம அதை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுடணும். அப்போ என்ன ஆகும்னா அதுவாகவே செட்டில் ஆகி நம்மளோட எல்லோ லைட் வந்து இதை மாதிரி வைஃபை லைட்டும் எல்லோ லைட்டும் இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கணும். பிளிங்க் ஆகாமல் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதுவே மெயின்டெனன்ஸ் ரன் ஆகி முடிஞ்சிரும். ஸோ ஃபைனலாக எல்லாமே பிரிண்ட் எடுத்து அவளுக்கு சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து வீடியோஸ் எடுக்கலை. இது வந்து நான் இப்போ எடுத்த பிரிண்ட் எவ்வளவு க்ளீனாக இருக்குது பாருங்களேன். சேம் குவாலிட்டி பேப்பர். இப்போ மெயின்டெனன்ஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இமேஜ், அதுக்கு முன்னாடி உள்ள இமேஜ். ஸோ இவ்வளவுதான். ஸோ பேனிக் ஆகாமல் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் செக்கை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் பிரிண்ட் ஹெட்டை நம்ம வந்து இதுலேயுமே சரியாகலைன்னா பிரிண்ட் ஹெட்டை ஒருக்கா க்ளீன் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் எதுவும் சரியாகலைன்னா நம்ம வந்து சர்வீஸ்க்கு யாராச்சும் கூப்பிடலாம். ஏன்னா ரொம்ப நம்ம டீப்பாக போனோன்னா எதுவும் ஆகிடக்கூடாது. அது கொஞ்சம் பயம்தான். ஏன்னா நல்லா போயிட்டு இருந்தது, ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு பார்ட் எதுவும் உடஞ்சி போயிடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். கொஞ்சம் வருஷமாவா நியர்லி
1 இயராகவே நான் வந்து ப்ராப்பராக வீடியோஸ் போடல. அப்பப்போ ஷார்ட்ஸ் போட்டேன், எந்த வீடியோஸும் நான் போடல. இப்போ எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, குழந்தைங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்ததுனால நான் எந்த வீடியோஸும் போடல. இப்போது என்னோடய ஒர்க்கில் ஒரு நெக்ஸ்ட் லெவலாட்ட ஒரு குட்டியாக ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்மால் பிஸ்னஸ். இந்த மாதிரி நிறைய என்னோடய ஒர்க்கை வந்து அப்பப்போ நான் வந்து இனி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டாப்பர்ஸோட வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பிரிண்டர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து டிஎம் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.